மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன் மட்டும் பார்க்கிறோம். ஆனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி தெரியாமல் இருந்தால் உங்க ரிட்டர்ன் குறையும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்றால் என்ன? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி உங்க பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு எடுக்கிற ஆனுவல் ஃபீ. இது பர்சன்டேஜ்ல சொல்லப்படும். உதாரணத்துக்கு 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்க 1,00,000 பணத்துல ஆண்டுக்கு ரூபாய் 1000 ஃபீ போகும். இந்த ஃபீ ஏவில இருந்து டெய்லி டிடக்ட் ஆகும். நீங்க தனியா கட்ட வேண்டாம். ஆனா உங்க ரிட்டர்ன்ல இருந்து போகும். இதில் என்னென்ன சேரும்? ஃபண்ட் மேனேஜர் சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங், ரெஜிஸ்ட்ரார் ஃபீஸ், ஆடிட் ஃபீஸ் மாதிரி எல்லாம் சேரும். ஏன் முக்கியம்? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருந்தா உங்க நெட் ரிட்டர்ன் அதிகமாகும். லாங் டெர்ம்ல ஸ்மால் டிஃபரன்ஸும் பெரிய வித்தியாசம் உருவாக்கும். காம்பவுண்டிங் எஃபெக்டால் 10 to 15 இயர்ஸ்ல லட்சக்கணக்கில் வித்தியாசம் வரலாம். டைரக்ட் பிளான் வர்சஸ் ரெகுலர் பிளான். டைரக்ட் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவு. ரெகுலர் பிளான்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் சேரும். அதனால் டைரக்ட் பிளான் பெட்டர் ஃபார் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். எப்படி செக் பண்றது? ஃபேக்ட் ஷீட்ல அல்லது ஏஎம்சி வெப்சைட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கலாம். சேம் கேட்டகரி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஐயும் பாருங்கள். ரிட்டர்ன் மட்டும் பார்த்து ஃபண்ட் தேர்ந்தெடுக்காதீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவான கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபண்டை தேர்ந்தெடுங்கள். லாங் டெர்ம்ல அதுவே பெரிய வித்தியாசம் கொடுக்கும். நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து ஃபண்ட் சூஸ் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள்.